நமஸ்காரம். நான் உங்கள் சாருலதா ராஜ்கோபால். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, ரொம்ப சந்தோஷமாக நிறைவான நாளாக இருந்தது. என்னென்னா, எல்லா இடங்களையும் இன்றைக்கி நிச்சயமாக கோவில்களெல்லாம் அவ்வளோ ஒரு விழாவாக இருந்திருக்கும். மாசப்பரப்பு வேறு இன்னைக்கு. ஸோ ஆடி பண்டிகையாகவும் இருக்குது, ஆடி வெள்ளிக்கிழமையாகவும் இருந்திருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் எல்லாம் நல்ல விதமாக சந்தோஷமாக கொண்டாடி இருப்பா. எல்லா இடத்துலையும் பக்தி பெருக்கெடுத்து ஓடி இருக்கும் நிச்சயமாக. இந்த நேரத்தில் எனக்கு ஒன்று தோணித்து. எல்லாரும் அங்கங்கே கூட்டு பிரார்த்தனை பண்ணுறா இல்லையா? அதாவது எல்லா இடத்துலையும் சஹஸ்ரநாமம் சொல்கிறா, கூடி கூடி கோவில்கள்லேயும் சரி, வீடுகள்லேயும் சரி, ஆன்லைனில் கூட எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு வீட்டில் யாரன் பண்ணுறோன்னா அந்த இடத்துல மீதி பேர்லாம் ஆன்லைனில் பார்த்து அவாவா இடத்துலேயே இந்த அவாவா சொல்கிறது, அந்த மாதிரிலாம் இப்போல்லாம் பண்ணுறா. அது பண்ணி முடிக்கிற போது ஒரு விஷயம் எனக்கு தோணுது. அது ஒரு நிமிஷம் டைம் கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நன்னா இருக்கணும், என்ன எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை மனநிலையோட ஒரு நிறைவான நீண்ட நல்ல ஆயுளோட நல்ல வாழ்க்கை வாழணும் மக்கள்லாம். லோகக்ஷேமம் தானே நம்மளுடைய முக்கியமான தர்மமே அதுதானே. அதனால் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் லோகக்ஷேமார்த்தம் எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனையை கடைசியில் வச்சு நம்ம முடிவோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று வாய் விட்டு சொல்லலாம் இல்லையா? மனசுக்குள்ளே எல்லாரும் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணுற போது அந்த பிரார்த்தனையோட முடிவு அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் நிச்சயமாக அதுக்கு ஒரு இது இருக்கும், நமக்கும் நிறைவு ஏற்படும். எப்பயுமே நமக்காக மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது இல்லையா? நமக்காக மட்டும் வாழற வாழ்க்கையில் அர்த்தம் கிடையாது. நம்ம வாழ்க்கை என்றைக்குமே ஒரு எல்லாருக்கும் பிரயோஜனம் இருக்கிறதா தான் வாழணும். அதில் தான் அர்த்தம் இருக்குது, அதில் தான் சந்தோஷம் இருக்குது. அதுக்காக நமக்காக வாழ வேண்டாமான்னு சொன்னால் நமக்காக மட்டும் நானும் தனியாக இருந்து ஒரு மனுஷாக வாழற வாழை கேட்டு பாருங்களேன். அவளுக்கு எல்லா சௌகரியமும் இருக்கும், எல்லா பணங்காசும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவள் மனசில் அந்த திருப்தியும் சந்தோஷமும் இருக்குமான்னு கேட்டு பாருங்க, நிச்சயமாக இருக்காது. மனிதர்களோட சேர்ந்து வாழறச்சே தான் அதுக்கு நிறைவு இருக்கும். அப்போ அந்த மனிதர்களோட சேர்ந்து வாழற போது விட்டு கொடுக்கறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரணும். அது இல்லைன்னா அந்த இடத்துல கோஆப்ரேஷன் இல்லைன்னா அந்த இடத்துல சரிப்பட்டு வராது. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீ ஒரு கருத்து சொல்லி நான் ஒரு கருத்து சொல்லலாம், வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டு அந்த அன்புங்கிற பாண்டிங் இருந்ததுன்னா ஒருத்தர் சொல்கிற அந்த கருத்து வேறுபாடுகள்ங்கிறது பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அதாவது 2 விரல் ஒன்றா இருக்கிறதுன்னு சொல்லலாம். 5 விரலுங்கிறதே விடுவோம். முதல்ல ஒரு 2 விரல் எடுத்தோன்னா 2 விரல் ஒன்றா இருக்கா, இந்த 2 ஒன்றா இருக்கா, இந்த 2 ஒன்றா இருக்கான்னா எதுவும் கிடையாது. அந்த மாதிரி 2 மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. அது அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மா பொண்ணாக இருந்தாலும் சரி, அப்பா பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யாராகவே இருந்தாலும் சரியா? அப்போ அதனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு வரைச்சி அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் அதையும் மீறி ஒரு ஒற்றுமையான உணர்வோட நம்ம பக்திங்கிறது நம்மளுடைய நம்ம ஆன்மீகம் சனாதனம்ங்கிறது என்ன சொல்லியிருக்கு? ஒற்றுமை, மனித அன்புங்கிறது தான் சொல்லியிருக்கு. அந்த அன்போடு கூடின அந்த பக்தி எப்போதுமே மற்றவங்களுக்காக அதுவும் பிரார்த்தனை பண்ணுற போது அது ரொம்ப உயர்வானதாக இருக்கும்னு எனக்கு தோன்றுறது. அண்ட் இன்னொன்று, எல்லாரும் நான் அந்த கிஃப்ட் வச்சு கொடுக்கறத பற்றி ஆடி வெள்ளிக்கிழமை புரட்டாசி நவராத்திரி அப்படிலாம் பற்றிலாம் பேசியிருந்ததை ரொம்ப எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி நிறையா வியூஸ் போயிருக்கு, நிறையா ஷேர்ஸ் போயிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப என்னுடைய நன்றியை, பரமார்ந்த நன்றியே. எனக்கு நீங்கள்லாம் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எதையுமே நம்ம ஆக்கப்பூர்வமாக தானே யோசிக்கணும். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் எல்லாரும் செய்ய ஆசைப்படுறது வேறு விஷயம். ஆனால் ₹1 காசு எல்லாரும் பல பிரச்சனைகள் நடுவில் தான் சம்பாதிக்கிறா. எல்லாரும் காத்தால் எழுந்துன்னு ஓடுறா, அப்புறம் சாயந்தரம் ஒரு லேடிஸும் சில பேர் வேலைக்கு போகிறா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலைக்கு போகிற இடத்துல அவளுடைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, குழந்தைகளுக்கு சேலஞ்சிங் இருக்குது, அவள் வளர்க்குறதுல இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கிறதே என்னுடைய மனசில் இது தோணிகிட்டே இருந்தது, இந்த ஆதங்கம். இது ₹1 காசு அவள் செலவு பண்ணாலும் யாரோட காசாக இருந்தாலும் உபயோகமாக போகணும்னு எனக்கு தோணின்றது. இதில் எல்லோரும் கேட்குறா, இதை எப்படி கொடுக்குறது, அதை எப்படி கொடுக்குறது, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒவ்வாது அப்படின்னு சொல்கிறேன். எல்லாமே நம்ம தானே ஆரம்பித்தோம். இன்னொருத்தர் யாரும் நமக்காக ஏற்பாடு பண்ணி கொடுக்கல. எந்த முன்னோரும் இதெல்லாம் ஏற்பாடே பண்ணி தரல. இப்போ ஆக்சுவலாக பார்த்தா அந்த காலத்தில் நவராத்திரின்னு சொன்னால் நான்லாம் குழந்தையா இருக்கிறதே தனம் எல்லாத்துக்கும் வெத்தலை பக்கம் வைக்க போவோம். என்ன தெரியுமா கொடுப்பா? 2 வெத்தலை, 2 சீவல் வைப்பா, ஒரு கை சுண்டல் கொடுப்பா, அவ்வளோதான். பொம்மநாட்டிகள் சுமங்கல்கள் வந்தால் நான்லாம் குழந்தைங்கிறதுக்காக சுமங்கலிகள் வந்தால் கூட 2 மஞ்சக்கிழங்கு வச்சு கொடுப்பா, இல்லை 2 மஞ்சள் பொடியை பொட்டலம் கட்டி கொடுப்பா, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. கையில் ஒரு கொஞ்சம் சுண்டல்.
பேப்பரில் கூட படித்து கொடுக்க மாட்டா, கையில் கொடுப்பா. இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பைய கவர் ஏதாவது எடுத்துன்னு போவோம், இல்லை ஒரு பாத்திரம் எடுத்துன்னு போவோம், அதை வாங்கி வாங்கி எல்லா ராத்திலையும் போட்டுன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் உண்மையாக சொன்னால். ஸோ இது நம்மளாக தான் ஏற்படுத்துறது. இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், அதுவா இதுவா ஏதாவது ஒன்று செய்யணும், அவா செய்கிறாங்கன்னா நான் திருப்பி செய்ய வேண்டியிருக்கு. இது எல்லாமே நம்மளாக தான் ஏற்படுத்தினது. அதனால் ஏன் அந்த காலத்தில் அதெல்லாம் காலம் மாறி போயிடுது, காலம் எதுவும் மாறலை. இதே தான் காலத்தில் விடிகிறது, மத்தியானம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, ராத்திரி திருப்பி சூரியன் போயிட்டு ராத்திரி இருட்டு வருது. இதே தான். என்ன டியூப்லைட் வெளிச்சம் இருக்குது இன்றைக்கி, நம்ம டியூப்லைட் வெளிச்சத்தில் ஃபேன்லன்னு கொஞ்சம் காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த காலத்தில் எந்த லைட் இருந்தது, பெருன பெட்ரமாக்ஸ் லைட் இருந்தது, இது பெருன ஹரிக்கேன் லைட்டுன்னு அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கோம். அவ்வளோதானே வழியா மனுஷா தான், இதே பொறுப்பு தான். ஸோ நம்ம இதுதான் முடியாது, இது ஏன் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. அன்புங்கிற ஒன்று தான் இதில் பிரதானம். நீ கொடுக்குற அந்த 10 ரூபா இன்னொன்று வாங்கிக்கிறவாளும் ஒரு இடத்துல ஒருத்தர் கொடுக்குறான்னா பரஸ்பரம் 2 பேரும் அந்த இடத்துல அம்பாளாக இருக்கும். உண்மையாக சொன்னால் ஒருத்தர் ஆற்றுக்கு வந்தவாளை நம்ம ஒரு அம்பாளாக நினச்சி தான் நம்ம வாழை வெத்தலை பார்க்க கொடுக்குறோம். உண்மையாக சொன்னால் நமக்குள்ளேயும் அம்பாள் தான் இருக்கா. அகம் பிரம்மாஸ்மின் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் அப்படின்னு சொன்னால என்னன்னா, சாமியை நம்ம கோவிலில் போகிறதுங்கிறது நம்மளை ஒரு ரெகுலேஷனுக்கு நமக்கு கொண்டு வரதுக்கு, நம்ம மனசை ஒரு பக்குவப்படுறதுக்கு, அந்த இடத்துல இருக்கிற வைப்ரேஷனை நம்ம வாங்கிக்கிறதுக்கு இதெல்லாம் தான். ஒரு சாதாரண மனுஷனால் உட்காந்து தவம் பண்ண முடியாது, யஜ்யம் பண்ண முடியாது. அவளுக்குள்ளே அப்படியே தன்னை தியானம் பண்ணி தனக்குள்ளே அந்த மனசுக்குள்ளே எல்லாத்தையும் சுவாமியை தனக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வத்தை உணர்கிற அளவுக்கு எல்லாருக்கும் பக்குவம் இருக்காதுங்கிறதுக்காக தான் அந்த கோவில் ஒன்றை வச்சு அங்கே போக சொன்னாங்க. உண்மையாக சொன்னால் அந்த தெய்வம் நம்மளோட, நம்ம மனசுக்குள்ளே, நம்ம ஹிருதயத்துக்குள்ளே, நம்ம அன்பில் தான் இருக்குது அந்த தெய்வங்கிறது உண்மையாக சொன்னால். அப்போ இப்போ நீயும் எய்தாப்பில் வந்திருக்கிற அந்த சுமங்கலி அவளும் அந்த மனுஷி அவளும் ஒரு தெய்வம், நானும் ஒரு தெய்வம். அப்போ தான் பரஸ்பரம். அவளுக்கு அந்த தாம்பலம் கொடுக்கறதே எய்தாப்பில் அம்பாள் வந்ததா நினச்சின்னு அவளுக்கு நம்ம கொடுக்கணும். வாங்கிக்கிறவா ஒரு அம்பாள் நமக்கு கிஃப்ட் கொடுக்குறா. ஆனால் நான் நீங்கள் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா, வெளியில் எங்கேயாலும் ஒரு கோவிலுக்கு போவோம், கோவிலில் குருக்கள் கிட்டேருந்து நமக்கு புஷ்பம் வந்திருக்காது. யாரோ ஒரு பொம்மநாட்டிக்கு யாரோ கொடுத்ததை எடுத்து அவள்கிட்ட அந்த பிரசாதம் வந்ததை எடுத்து அவள் கட் பண்ணி ஒரு 4 பேருக்கு கொடுக்கறதே, அந்த பிரசாதம் நம்ம கைக்குள்ள வந்ததுன்னா கூட நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த தெய்வமே கொண்டு கொடுத்ததுன்னு தான் நம்ம நினைப்போம். கரெக்டாக நமக்கு சில சமயம் தரிசனமே கிடைக்காத கூட சில பேருக்கு இருக்கும். கதவு கோவிலை பூட்டுவா, ஆனால் அந்த கோவிலில் அப்போ தான் அந்த கோவில் வாசலேருந்து வந்திருப்பா, நம்ம போகிற நேரத்தில் பூட்டிடுவா, கரெக்டாக தரிசனம் பண்ண வாய்ப்பு இருக்காது. ஆனால் அங்கே வெளியில் வந்தவா ஒருத்தர் இந்தாங்க நீங்கள் இந்த பிரசாதம் எடுத்துக்கங்க அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதான ஒரு பூவோ குங்குமமோ விபூதியோ இல்லை ஏதான வேறு ஏதானு ஒரு சக்கரை பொங்கலோ சம்திங் என்னவான ஒரு பிரசாதம்னு ஒன்று நமக்கு கொடுத்துட்டா, அந்த அம்பாள் நீ தரிசனம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, அந்த தெய்வம் சிவனோ பெருமாளோ யாராக இருந்தாலும் என்ன நீ தரிசனம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, உனக்கு நான் பிரசாதம் கொடுத்து உனக்கு உன் மனசை உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு நினைக்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம். உண்மையாக நான் பேசுகிறது கரெக்டாக? ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ வாங்கிக்கிறவாளும் சரி, அவள் இதுதான் கொடுத்துருக்கா, என்ன பெரிய இதை கொடுத்துட்டா இதுதானா அப்படிங்கிற அந்த எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாராலையும் எல்லாம் முடியும் சொல்ல முடியாது. அவள் அன்பாவத்தை கூப்பிட்டு என்ன கொடுக்குறாளோ அதை நம்ம பவித்திரமாக நினச்சி சந்தோஷமாக நினச்சி நமக்கு இன்றைக்கி கொடுக்குற அளவுக்கு நமக்கு இன்றைக்கி நமக்கு அது வாங்கிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் இருந்திருக்கு. கொடுக்கறதும் சந்தோஷம், வாங்கிக்கிறதும் சந்தோஷம், 2 கொடுப்பேனே இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு மனநிலையோட இன்னொன்று சில பேர் சொல்கிறா இதெல்லாம் கொடுத்தா இதுன்னு நவகிரக பிரீத்தின்னு ஏன் எல்லாத்தையும் ரொம்ப எலாபரேட் பண்ணி மைண்டை கொண்டு போகணும்? நான் கேட்குறேன். நம்ம நவராத்திரியில் சுண்டல் பண்ணுறோம் அதில் எப்படியும். ஸோ அந்த சுண்டல் சாமானை கொடுத்தா நீ அதை நைவேத்தியம் பண்ணி நீ சாமிக்கு தான் கொடுக்க போகிற, நீ ஏன் வாங்கிட்டான்னு நினச்சிக்கிற? நீ அதை வாங்கிட்டு வா, நீ ஊற வை, உங்காத்துல நீ வாங்கி வச்சுருக்கிற இதோட சேர்த்து பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீ 10 பேருக்கு கொடு. எத்தனையோ பேர் வாசலில் கரிகா வைக்கிறவா, பழம் வைக்கிறவா, யார் வேணாலும் வர காலை வேளையிலையும் நம்ம சுண்டல் பண்ணிட்டோம்னா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நம்ம அதை விநியோகம் பண்ணால் 10 பேர் சாப்பிட்டுட்டு போவாத, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். எவ்வளோ பேர் அன்னதானம் பண்ணுற இடத்துல ஒரு கோயில் வாசலில் போனால் எத்தனையோ பேர் இருக்கா, யாருக்கானு கொடுக்கலாம். அதை உபயோகிக்கணுங்கிற மனநிலை, எதை எப்படி உபயோகப்படுத்திக்கணுங்கிற மனநிலை தான் நமக்கு முக்கியமே வழிய இதை பண்ணலாமா அதை பண்ணால் இது ரைட்டா இதை பண்ணால் ரொம்ப டூ மச்சாக நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோன்னா அதில் ஒன்றுமே அதுக்கு எண்டே இருக்காது. சரி, நம்ம எல்லோரும் நல்ல விதமாக இந்த சந்தோஷமாக இந்த மனநிலையோட இந்த மீதி இருக்கிற எல்லா வாரமும் ஆடி வெள்ளிக்கிழமையும் நல்ல விதமாக சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஆடி செவ்வாய் விசேஷம், ஆடி பூரம் விசேஷம், 18ஆம் பெருக்கு விசேஷம். இந்த மாதத்தில் எல்லாமே ஆடிக்கிறதுக்கு வரிசையாக இந்த மாதத்தில் எல்லா நாளும் விசேஷம்தான், ஒரு நாள் ஒரு விதமாக.
அப்பப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம், பேசுவோம். நமஸ்காரம், நன்றி, வணக்கம்.